Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸல் ஃபைலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றியும் அந்த ஆப்ஜெக்ட்ஸை VBA ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்ட்ஸோட ஹைரார்க்கிக்கல் ரிலேஷன்ஷிப் பற்றியும் பார்க்கலாம். எக்ஸல் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸலில் க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபைலையுமே ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒர்க் புக் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. ஒர்க் புக்கில் இருக்க ஒர்க் ஷீட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷீட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செல் அட்ரஸ் யூஸ் ஆகுது. ஸோ அந்த செல் அட்ரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எக்ஸல் அப்ளிகேஷனில் ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஒர்க் புக்கில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது. அந்த ஷீட்ஸில் நிறைய செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ஆப்ஜெக்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸையும் சாம்பிளுக்கு இப்போ ஒரு ஷீட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஷீட்டில் வந்து ஒரு செல்லில் எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும்னா, இப்போ A1 எடுத்துப்போம். ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு ஸ்ட்ரிங் என்ன பண்ணால் A1 செல்லில் வந்து ஸ்டோர் ஆகிடும். எந்த ஷீட்டுமே ஆக்டிவில் இல்லை, நம்ம ஒரு ஃபைலை வந்து எக்ஸலில் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லில் வந்து நம்ம வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 ஆப்ஜெக்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஒன் பை கால் பண்ணுறோம். இப்போது ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் டாட் ஒர்க் புக் ஆஃப் ஒர்க் புக் நேம் டாட் ஒர்க் ஷீட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டாட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 4 ஆப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷன் எக்ஸல் அப்ளிகேஷனில் ஒர்க் புக் ஆஃப் மேக்ரோன்ற ஒரு ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட் 1 அப்படின்ற ஷீட் 1ல் ரேஞ்ச் ஆஃப் A1 செல்லில் ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு மாதிரி மோர் தென் 1 ஷீட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் ஷீட் அண்ட் ரேஞ்ச் ஆப்ஜெக்டை வச்சு என்னென்ன மாடலெல்லாம் அது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பிக்சரில் கொடுத்துருக்க ஒர்க் புக்கில் சேல்ஸ், ப்ரொடக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷீட்ஸ். இங்கே ஒர்க் ஷீட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா ப்ரொடக்ஷனில் இருக்கிற A1 செல்லில் ஹாய் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஷீட்டை இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஷீட் ஆஃப் சேல்ஸ்னு கொடுத்தோம். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஒர்க் ஷீட் ஆஃப் 2ன்னு கொடுத்தா ப்ரொடக்ஷனும் நம்ம எந்த ஷீட்டோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குறோமோ அந்த ஷீட்டில் இருக்க A1 செல்லில் வந்து ஹை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் ஷீட்டை கோட் நேம் வச்சு கால் பண்ண போகிறோம். கோட் நேம் வந்து சிமிலர் டு இண்டெக்ஸ் நம்பர் மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 மெத்தட்லேயும் நம்ம ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் 1 அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க் ஷீட்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது தேர்ட் மெத்தட் கோட் நேம் வந்து அது மாதிரி ஒர்க் ஷீட் ஆஃப்ன்றது யூஸ் பண்ண மாட்டோம். டிரெக்டாகவே ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 மெத்தட்லேயுமே நம்ம ஷீட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷீட்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டையும் செல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரேஞ்சுன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டையுமே யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து VBA கோட் வச்சே ஒரு ஒர்க் புக்கையோ ஒரு ஒர்க் ஷீட்டையோ ஆட் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஆட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். Workbooks டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தா ஒரு நியூ ஒர்க் புக் வந்து எக்ஸல் ஃபைலில் ஆட் ஆகும். அதுவே Worksheets டாட் ஆட் அப்படின்னு கொடுத்தா ஓப்பன் பண்ண ஒர்க் புக்கில் ஒரு நியூ ஷீட் வந்து க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் புக்கில் ஒரே ஒரு ஷீட் தான் இருக்குது. நான் செகண்ட் ஷீட் ஆட் பண்ணணும் அப்படின்னா Worksheet டாட் ஆட்னு கொடுத்தா செகண்ட் ஷீட் வந்து க்ரியேட் ஆகும். செகண்ட் வந்து கவுண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெத்தட் எதுக்குன்னா, எத்தனை ஷீட்ஸ் இருக்குது, இப்போ ஒர்க் ஷீட்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தா எத்தனை ஷீட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணும். ஒர்க் புக்ஸ் டாட் கவுண்ட்னு கொடுத்தா எத்தனை ஒர்க் புக் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும். இப்போ இதில் ஏன் மெசேஜ் பாக்ஸில் காட்டுறாங்கன்னா, இப்போ நம்ம மெசேஜ் பாக்ஸ் ஒர்க் ஷீட் டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எத்தனை ஒர்க் புக் இருக்குது, ஒர்க் ஷீட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இந்த மெசேஜ் பாக்ஸில் காட்டுது. ஆட் கவுண்ட் மாதிரியே ஓப்பன், சேவ், க்ளோஸ் அப்படின்ற நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.